நீங்க கல்யாணமாகி சில நாட்கள்ல டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிருக்கீங்க. ஆனா ஒருத்தர் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். வை? சட்டப்படி உங்களுக்கு 1 year டைம் எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கு? கல்யாணம் ஆகி நீங்க சில நாட்கள்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணினதுனால. பட் அது மட்டும் காரணம் இல்ல. உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். அதுக்காகவும் கொடுத்திருக்கு. பட் தட் இஸ் a good thing. ஏன்னா அதுல உங்களுடைய பாசமும் நேசமும் இப்ப வெளியே வந்திருக்குது. குட். இன்னமும் வெளியே வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. யூசுவலா சில வருஷங்கள் பிரிஞ்சு இருந்து ஒரு தம்பதியர் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்கன்னா அது 6 monthsல கிடைச்சிடும். இந்த கேஸ் ஆஃப் மியூச்சுவல். பட் நீங்க புதுசா கல்யாணமாகி சில நாட்கள்லயே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க. அதுக்கு 1 year கொடுத்திருக்கோம். அந்த டைம் இப்ப முடிய போகுது. இதுக்கு மேல டைம் கொடுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. நீங்க 2 பேரும் ஒருமித்த கருத்தோட டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அப்படி செய்யறதுக்கு எனக்கு மனசு வரல. உங்களுக்கு நான் 1 மாசம் டைம் கொடுக்கறேன். அந்த டயத்துல நீங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு புரிஞ்சுக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன். பட் இந்த 1 மாசத்துக்கு பிறகும் உங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா கோர்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. I hope it won't come to that. என்னாச்சு? என்ன சொன்னாங்க? சார் இந்தாங்க. டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டீங்களா? சார், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவசரப்பட்டுட்டீங்களோன்னு தோணுது. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். யாராலையும் அதை தடுக்க முடியாது. வெங்கட், எனக்கு நீ இன்னொரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். லீகலாக கோர்ட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்களாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே மேடம். இதுல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. மாமாவோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். இல்லை மேடம், நீங்கள் என்னதான் சொன்னாலும் நீங்கள் 2 பேரும் பிரியறதுல எனக்கு உடன்பாடு இல்லை.
எல்லாமே உடன்பாடோட செய்யணும்னு இருந்தா யாரும் எதுவுமே செய்ய முடியாது. இங்க பல பேர் வாழ்க்கையில உடன்பாடு இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி மேடம், என் மனசு அதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது. எந்த பொண்ணு செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உங்கள் அக்காவுக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கீங்க. இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க? ஒரு அம்மா மாதிரி இருந்து உங்கள் அக்கா மீனாட்சியோட லைஃப்பை செட்டில் பண்ணியிருக்கீங்க. உங்கள் தங்கச்சி அணுவோட லைஃப்பையும் செட்டில் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களோட லைஃப்பை இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே மேடம். அதான் மாமா சொன்னாரே, எது நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமா நடக்கும். அதை மாத்த யாராலையும் முடியாது. சகல, என்னாச்சு சகல? எல்லாம் முடிஞ்சு போச்சு சகல. நான் கடைசி நிமிஷம் கூட பேசி பார்த்தேன். ஆனால் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது சகல. இன்னும் ஒரு மாதத்தில் டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க சட்டப்படி பிரிஞ்சிருவாங்க. சகல, இப்போ நீ ஏன் சகல கண் கலங்குற? நீ ஃபீல் பண்ணுறதுனால இப்போ எதுவும் மாறிட போதா என்ன? இல்ல இங்கே பாரு சகல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ நானும் என்னதான் போராடினாலும் அவங்க பெரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சகல, அப்பெல்லாம் ஈஸியாக விட்டுற முடியாது சகல. இன்னைக்கு நானும் மீனாட்சி சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் சிவாவும் சக்தியும் தான். அவங்க லைஃப்பை பணையம் வச்சு எங்கள் காதில் சேர்த்து வச்சாங்க. சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கும்னு யாருமே நினச்சி கூட பார்க்கல. எங்கள் கல்யாணம் நீக்கக்கூடாதுன்றதுக்காக சக்தி சிவாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி ஒன்றா வாழ போகிறாங்கன்னு நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் நினச்சதை விட அவங்க ஒத்துமையாக அந்யுன்யமாக தான் இருந்தாங்க. சிவா மனசு மாறிட்டான், சக்தியை ஏற்றுக்கிட்டான். 2 பேரோட லைஃப்பும் நல்லா இருக்கும் தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பொண்ணுங்களே பிடிக்காத சிவா சக்தியோட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நாங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். சக்தி தான் சிவாக்கு ஏற்ற ஜோடின்னு நினச்சோம். எங்கள் லைஃபுக்காக சிவாவும் சக்தி ஒன்று சேர்ந்துருந்தாலும் 2 பேருக்கும் தான் பொருத்தம்னு நினச்சோம். 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்லாம் நினச்சிட்டு இருந்தோம். இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் சரியாக தான் எழுதி வச்சிருக்காருன்னு நினச்சோம். இதெல்லாம் நினச்சி நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் இது எல்லாமே சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி இன்னைக்கு டிவோர்ஸ்னு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் யாரால் நடக்குது, எதனால் நடக்குது, என்ன காரணம்னே ஒன்றும் தெரியல. ஆனால் ஒன்று சகல, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நான் தான். எங்கள் காதலுக்காக சிவா சக்தியோட லைஃபே அழிச்சிட்டோம். இன்னைக்கு நாங்கள் லைஃப்பில் ஒரு குடும்பமாக செட்டில் ஆகிட்டோம். ஆனால் அவங்க வாழ்க்கை இன்னும் வாழவே தொடங்கல சகல. சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை சகல. சிவாவும் சக்தியும் பிரிஞ்சுட்டா நானும் மீனாட்சி ஒன்று சேர்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் சகல. சிவாவுக்கு சக்தியை தவிர யாராலையும் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது சகல. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சகல. அவங்க பெரியணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நாம் என்னடா பண்ண முடியும்? அவங்க பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? முடியாதுடா. 2 பேர்ல ஒருத்தர் டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட நம்மளால எதுவும் பண்ணியிருக்க முடியும்.
ஆனா 2 பேருமே மனசு ஒத்து டிவோர்ஸ் வாங்கும்போது நம்மளால என்னடா பண்ண முடியும்? இல்லை சகல, இது இப்படியே விடக்கூடாது. நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இங்க பாரு, அவங்க பிரியறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? முடியும் சகல. அவங்க லீகலாக பிரியறதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குல்ல. அதுக்குள்ளே அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு இந்த சுந்தர் யாருன்றதை காட்டுறேன். என்ன சகல சொல்ற? ஆமாம் சகல, சிவாவும் சக்தியும் பிரியக்கூடாது. அவங்க பிரியறதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்கு நீ என்ன சகல செய்ய போற? என்ன செய்யணும்னு தெரியல, ஆனால் ஏதாச்சும் செய்யணும்னு மட்டும் தோணுது. சகல, நானும் அணுவும் சேர்றதுக்கு காரணமே சிவாவும் சக்தியும் தான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லு, நான் செய்யறேன் சகல. மாமா, கொஞ்சம் காரை நிறுத்துங்களேன். என்ன சக்தி? மாமா, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு. நீங்க கிளம்புங்க, நான் கொஞ்ச நேரம் கோவில்ல இருந்துட்டு வரேன். சரி சக்தி, போயிட்டு வா. சக்தி, நான் ஈவினிங் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். எனக்கு வேணுங்கிறது உங்க கூட வாழணுங்கிறது தான். அதுவே கிடைக்காதுன்னு ஆனதுக்கப்புறம் நான் வேற என்ன மாமா உங்ககிட்ட கேட்க போறேன்? ம், சரி மாமா, நான் வரேன். சரி சக்தி. ఏకహారతి దీపం దర్శయామి. ఓం శ్రీమాత్రే నమః. ఓం శ్రీ మహారాజ్ఞే నమః. ఓం శ్రీమత్సింహాసనేశ్వరే నమః. ఓం చిదగ్నిగుండ సంభూతాయై నమః. ఓం దేవకార్య సముద్ధితాయై నమః. ఓం ఉద్యద్భానుసహస్రాభాయై నమః. ఓం చతుర్బాగు సమన్వితాయై నమః. ఓం రాగస్వరూప పాషాఢ్యాయై నమః. ఓం క్రోధాங்காராங்குஷோஜ்வலாயை நமாவும். ஓம் இந்த கோவிலுக்கு வரவங்கெல்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு உன்கிட்ட என்னென்னவோ வேண்டிட்டு போறாங்க. நீ அவங்க கேட்கறது எல்லாமே கொடுக்குற. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், என் மாமா சந்தோஷமா இருக்கணும். அவர் சிரிச்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவர் என்னோட சேர வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாலும் நான் போனதுக்கு அப்புறம் அவர் நிம்மதியா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் படுற வேதனையை என்னால பார்க்க முடியல. நான் அவர் கூட இல்லாட்டியும் அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவர் சந்தோஷமா இருக்கணும். அவருக்கு நீதான் துணையா இருக்கணும்.
सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तु ते एकहारति आज्यदीपं दर्शयामि समस्तरक्षां धारयामि त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमेव बन्धनान् मृत्योर्मुक्षीमामृतात् அம்மா, உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க ஏதோ பெரிய மனவேதனையில இருக்கீங்கன்னு தெரியுது. பக்கத்துல கதா காலக்ஷேப கூட்டம் நடக்கிறது. அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. உங்க மனசுல இருக்கிற குறையெல்லாம் தீர்ந்துடும். மனோவாஞ்சிதா பலசித்திரஸ்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோ. என்ன பொண்ணு இவ? படுத்து எழுந்திருச்ச படுக்கைய கூட சுத்தம் பண்ணாம அப்படி அப்படியே போட்டு போயிருக்கா. ஹ. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இப்படி பண்ணானா? கல்யாணம் ஆகி இன்னும் பொறுப்பே வரல. ஒரு குழந்தைய பெத்தாதான் பொறுப்பு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அப்பவே இவளுங்களை வேலை செய்ய சொல்லுவேன். ஆனா அவங்க அப்பா அவளுங்களை வேலையே செய்ய விடாம, ஏண்டி என் பொண்ணுங்களை வேலை வாங்குற, அப்புறம் எதுக்கு நீ இருக்கிறேன்னு என்ன திட்டுவாரு. இப்ப பாரு, ஒரு பெட்ஷீட்டை கூட மடிச்சு வைக்க மாட்டேங்கிறா. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. இத செய்யாம அப்படியே போட்டு போயிட வேண்டியது. வரட்டும், ஒரு புடி பிடிச்சு விட்டாதான் எல்லாம் சரியா வரும். என்னது? என்னது இது? இத போய் கீழே போட்டு வச்சுட்டு போயிருக்கா? ஏதாவது முக்கியமானதா கூட இருக்கலாம். மாப்பிள்ளையோட வேலை சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். இதையெல்லாம் பொறுப்பா எடுத்து வச்சிருக்கணும்ல. இந்த பொண்ணு இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கிறாளே. இத நான் சக்தி கிட்ட கொடுக்க சொன்ன போட்டோ மாதிரியில இருக்கு. என்ன போட்டோவா இருக்கும்? அப்பா தற்கொலை பண்ணிக்கலாம். அவரை கொலை பண்ணிருக்காங்க. யாரு சக்தி அப்பாவை கொலை பண்ணது? இதோ நிக்கிறாங்களே, இந்த பாட்டியும் அத்தையும் தான். இன்ஸ்பெக்டர் சார், எங்க அப்பாவை கொலை பண்ணது இவங்களா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க பாணியில விசாரிச்சு உண்மையை வர வைங்க சார். அப்போ சக்தி சொன்னதெல்லாம் நிஜம்தானா? என்னங்க? ஐயோ, என்னங்க இது? என்ன அநியாயம் நடக்குதுங்க? யாருக்கும் எந்த தீங்கு நினைக்காத உங்களை ஏங்க கொல்லணும்? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. அப்போ நம்ம சக்தி சொன்னதெல்லாம் உண்மையா? இவங்க அவ்வளவு மோசமானவங்களா? இத்தனை நாளா இவங்க பண்ணதெல்லாம் ஏமாத்து வேலையா? கடவுளே, இது தெரியாம இவங்களை எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி எத்தனை பண்ணாங்களோ, இன்னும் எவ்வளவு பண்ண போறாங்களோ தெரியலையே. எல்லாரும் ஏமாத்திட்டு அவங்க மட்டும் எப்படிங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? கெட்டவங்க எல்லாம் நல்லா வாழறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீயும் சும்மா தானே இருக்க? கோதாவரி எங்க போனா? என்னது? ஏதோ ஒப்பாரி வைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. என்னங்க? ஆமா, இதுக்கு வர வேலையே இல்ல. எப்ப பாரு போட்டோ முன்னாடி ஒப்பாரி வைக்கிறதே வேலையா போச்சு. என்ன கோதாவரி,
உன் புருஷன் ஞாபகம் வந்துருச்சா? கவலைப்படாதம்மா. யார் யார் எப்பப்ப போய் சேரணும்னு இருக்கோ அப்பப்ப போய் சேர்ந்துதானே ஆகணும். நீ இப்படி சும்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா போன புருஷன் என்ன திரும்பி வந்துருவா போறான். என்ன இவ இப்படி முறைச்சு பாக்குறா? ஏய், என்னமோ நீ அழுவுறியன்னு போனா போகுதுன்னு ஆறுதல் சொன்னா என்னையே முறைச்சு பாக்குற நீ? இங்க பாரு, நீ ஒப்பாரி வச்ச சத்தத்துல எனக்கு தலைவலியே வந்துருச்சு. போ போய் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா காபி போட்டு கொண்டா போ. அடி பாவி, என் புருஷனை கொண்டுட்டு காஃபியா கேக்குறேன்? ஓடி. ஏய், என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க? கம்முன்னு இருக்க? தலை வலிக்குதுன்னு சொல்றேன்ல, கேக்கல? போ போய் காபி போட்டு கொண்டா போ.